அன்று அம்மையார் சசிகலாவுக்கு செய்த துரோகத்தால் தான் இன்று அதே துரோகத்தில் வீழ்ந்திருக்கிறார் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி என்று எதிர்க்கட்சிகள் அவர் மீது தொடர்ச்சியாக குற்றம் சுமத்தி வருகிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளராக அவர் பதவியேற்ற நாளிலிருந்தே ஒரு சர்வாதிகாரி போல செயல்படுவதாகவும், எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆனவுடன் அடுத்தடுத்து அதிமுகவின் முக்கிய உறுப்பினர்கள் தங்களை கட்சியிலிருந்து நீக்கிக் கொண்டு திமுக உள்ளிட்ட பல எதிர்க்கட்சிகளில் இணைந்து விட்டார்கள் என்றும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. உண்மையில் 2017க்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி பற்றி தமிழகத்தில் பலருக்கும் தெரியாது. யார் இவர், எங்கிருந்து வந்தார் என்ற கேள்விகள் 2017ஆம் ஆண்டு அடிக்கடி எழுப்பப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை கடந்த 1954ஆம் ஆண்டு சேலம் மாவட்டம் எடப்பாடி நெடுங்குளம் என்ற சிற்றூரை அடுத்த சிலுவம்பாளையம் எனும் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். அங்கு கருப்ப கவுண்டர், தவசியம்மாள் என்ற விவசாயி குடும்பத்தில் பிறந்த எடப்பாடி பழனிசாமி கொங்கு வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர். 12ஆம் வகுப்பை முடித்த பிறகு பிஎஸ்சி சுவாலஜி படிப்பை படித்துக் கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி அந்த படிப்பை பாதியிலே கைவிட்டு தன் பெற்றோருடன் இணைந்து விவசாய வேலைகளில் ஈடுபட ஆரம்பித்தார். எடப்பாடி பழனிசாமிக்கு கோவிந்தராஜ் என்ற சகோதரரும் ரஞ்சிதம் என்ற சகோதரியும் உள்ள சூழ்நிலையில் ராதா என்பவரை திருமணம் செய்து கொண்ட எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மகனும் உள்ளார். தற்போது எடப்பாடி பழனிசாமியின் மகன் நிதினை வைத்துதான் அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் கட்சியிலிருந்து விலகி வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. காரணம், எடப்பாடி பழனிசாமி தனது மகன் நிதினை அரசியலுக்கு கொண்டு வர முயற்சி செய்கிறார் எனவும், கட்சியின் மூத்த முக்கிய நிர்வாகிகள் பலருக்கும் அவர் முக்கியத்துவம் தர மறுக்கிறார் எனவும் எடப்பாடி பழனிசாமி மீது அடுக்கடுக்காக குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. பழனிசாமி அவர்கள் கடந்த 1974ஆம் ஆண்டு எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுகவில் தன்னை ஒரு சாதாரண தொண்டராக இணைத்துக் கொண்டார். அதற்கு முன்பாக வெள்ள வியாபாரம் செய்து வந்தவர் ஒரு கட்டத்தில் சேலம் கட்சியின் முக்கிய உறுப்பினராக தேர்வு செய்யப்படுகிறார். தொடர்ச்சியாக கட்சி பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு முதல் அரசியல் வாய்ப்பு அவர் கட்சியில் இணைந்து 15 ஆண்டுகள் கழித்துதான் கிடைக்கிறது. எம்ஜிஆர் இறந்த பிறகு கடந்த 1989இல் நடந்த தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எடப்பாடி பழனிசாமி அப்போதுதான் முதன்முறையாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படுகிறார். சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட எடப்பாடி பழனிசாமியின் அந்த வெற்றி பல ஆண்டுகள் நீடிக்கவில்லை. காரணம், அப்போது மத்திய அரசாக இருந்த காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சியை கலைத்தது. கடந்த 1991ஆம் ஆண்டு ஜெயலலிதா தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு 58% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். அம்மையார் ஜெயலலிதா முதன்முறையாக முதலமைச்சர் ஆனவுடன் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் பதவி தருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த சூழ்நிலையில் அந்த 5 ஆண்டுகள் 1991 முதல் 96 வரை ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவே பதவி வைத்து வந்தார் எடப்பாடி பழனிசாமி. பின் 1996ஆம் ஆண்டு நடந்த தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக சார்பாக மீண்டும் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்ட எடப்பாடி பழனிசாமி 89, 91 ஆகிய தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாலும் 96ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் தோல்வியடைந்தார். இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த எடப்பாடி பழனிசாமிக்கு கடந்த 1998ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா. அந்த மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு எம்பியாக பாராளுமன்றம் சென்ற எடப்பாடி பழனிசாமிக்கு அதுவும் 5 ஆண்டுகள் நீடிக்கவில்லை. மத்தியில் வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சி கவிழ்ந்ததால் ஓராண்டு மட்டுமே மக்களவை உறுப்பினராக நீடித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் 1999, 2004 உள்ளிட்ட பொது தேர்தலில் மக்களவை உறுப்பினராக திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிட்டு 2 முறை தோல்வியடைந்தார். இனிமேல் மக்களவை தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்று முடிவெடுத்த எடப்பாடி பழனிசாமி சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக அதிமுகவை நாட அம்மையார் ஜெயலலிதா அவருக்கு கடந்த 2006ஆம் ஆண்டு எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட மீண்டும் வாய்ப்பளித்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக மக்களவை தேர்தலை போலவே சட்டமன்ற தேர்தலிலும் கடந்த 2006ஆம் ஆண்டு தனது சொந்த தொகுதியான எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் 2வது முறையாக தோல்வியை சந்தித்தார் எடப்பாடி பழனிசாமி. அதன் பின் அடுத்த 5 ஆண்டுகள் கட்சி பொறுப்பை மட்டும் பார்த்து வந்த எடப்பாடி பழனிசாமி கடந்த 2011ஆம் ஆண்டு நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் எடப்பாடி தொகுதியிலே போட்டியிட்டு 56% வாக்குகளை பெற்று ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார். 2 முறை வெற்றி, 2 முறை தோல்வி என எடப்பாடி தொகுதியில் 3வது முறையாக வெற்றி பெற்ற எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த முறை நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் பதவி கொடுத்து கௌரவப்படுத்தினார் முதலமைச்சர் ஜெயலலிதா. 2011 முதல் 2016 வரை 5 ஆண்டுகள் அமைச்சராக பதவி வைத்த எடப்பாடி பழனிசாமி ஒரு அமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் அந்த 5 ஆண்டுகள் சிறப்பாக செயல்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் 2016ஆம் ஆண்டு நடந்த தமிழக சட்டசபை தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளித்தார் முதலமைச்சர் ஜெயலலிதா. 4வது முறை எடப்பாடி தொகுதியில் வெற்றி பெற்று ஒரு
சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட எடப்பாடி பழனிசாமி முன்பு பதவி வைத்த நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் மட்டுமல்லாமல் பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் கூடுதலாக செயல்பட்டார். இப்படி அதிமுக கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவராகவே அறியப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அப்போது அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியாக செயல்பட்ட ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவராக மாறிப்போனார். காரணம், எடப்பாடி பழனிசாமி 2017ஆம் ஆண்டு முதல்வராவதற்கு முன்பாகவே 3 முறை தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்றிருந்தார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் நன்மதிப்பை பெற்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா இறந்த பிறகு ஓ பன்னீர்செல்வத்தை முழுமனதோடு ஆதரித்தார். இந்த நேரத்தில் தான் அம்மையார் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுகவில் பல்வேறு குழப்பங்களும் ஏற்பட்டது. அம்மையார் சசிகலா கட்சிக்கு தலைமை தாங்க முடிவு செய்து அவர் பொதுச் செயலாளராக பதவி வைக்க வேண்டிய சூழ்நிலையில் திடீரென மத்திய அரசு சசிகலா மீது ஏற்கனவே குற்றம் சுமத்தப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கில் இருந்த அந்த வழக்கை மீண்டும் எடுத்து சசிகலாவை அதிமுகவில் செயல்பட விடாமல் தடுத்தது. அந்த நேரத்தில் தான் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் பனிப்போர் மூண்டது. ஓ பன்னீர்செல்வத்திற்கு அடுத்தபடியாக அதிமுகவில் யார் தலைமை தாங்க போகிறார்கள் என்ற கேள்வி எழுந்தது. அதுவரை ஓபிஎஸ் அவர்களின் நன்மதிப்பை பெற்ற எடப்பாடி பழனிசாமி பிற்காலங்களில் தினகரன் அவர்களின் நன்மதிப்பை பெற தொடங்குகிறார். சசிகலா அவர்களின் சகோதரி மகனான தினகரன் எடப்பாடி பழனிசாமியை சசிகலாவுக்கு மேலும் பரிந்துரைக்க, ஒருவேளை நான் சிறை சென்றால் எடப்பாடி பழனிசாமி தான் இந்த தமிழகத்தின் முதலமைச்சர் என்று முடிவு செய்கிறார் அம்மையார் சசிகலா. இதற்காக அதிமுக கட்சி அலுவலகத்தில் பொதுக்குழு கூட்டி முடிவு செய்யப்பட்ட போது எடப்பாடி பழனிசாமி சாஷ்டாங்கமாக சசிகலா அவர்களின் காலில் விழுந்து வணங்கினார். பின் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்க சசிகலாவும் சிறை செல்ல வேண்டிய நிலை உருவாகிறது. அதன் பின் நடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் சசிகலாவின் சகோதரி மகன் தினகரனுக்கும் முதலமைச்சராக பொறுப்பேற்ற எடப்பாடி பழனிசாமிக்கும் நேரடி மோதல் உருவாகிறது. இந்த நேரத்தில் தான் சசிகலா அவர்களுடன் ஏற்கனவே பகையில் இருந்த ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மீண்டும் இணைகிறார்கள். ஆனால் இந்த முறை எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் முதலமைச்சராக தொடர ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் துணை முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமியின் கீழ் செயல்பட தொடங்குகிறார். இபிஎஸும் ஓபிஎஸும் ஒன்றாக இணைந்து கட்சி பொதுக்குழுவை கூட்டி இபிஎஸ்க்கு யார் முதலில் முதலமைச்சர் பதவி கொடுத்து அழகுபடுத்தினாரோ அதே அம்மையார் சசிகலாவையும் அவரது சகோதரி மகன் தினகரனையும் கட்சியை விட்டே நீக்குகிறார்கள். ஒரு கட்டத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். துணை பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியும் சசிகலா அவர்கள் இல்லாமையே அதிமுக கட்சியை வளர்க்க தொடங்குகிறார்கள். தமிழகத்தில் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் முதலமைச்சராக பதவி வைத்த எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 2021 தேர்தலை சந்திக்கிறது அதிமுக கட்சி. 2021 தமிழக சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டு அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றிருந்தாலும் அதிமுக 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை திமுகவிடம் பறிகொடுக்கிறது. 2021 முதல் 2026 வரை எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்ட எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கட்சி இந்த காலகட்டத்தில் தான் பல்வேறு சோதனைகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்க தொடங்குகிறது. கட்சியில் உள்ள முக்கிய புள்ளிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கீழ் செயல்பட்டாலும் ஒரு கட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மிகப்பெரிய யுத்தமே தொடங்கியது. ஓபிஎஸ் அவர்கள் இத்தனை ஆண்டுகள் அவரை வாழ வைத்த அதிமுக கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டார் என்று அவர் வைத்த பதவிகளை புடுங்கிவிட்டு அவரை கட்சியிலிருந்தே துரத்தி விடுகிறார் எடப்பாடி பழனிசாமி. இந்த சம்பவம் அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. காரணம், 3 முறை தமிழகத்தின் முதலமைச்சராகவும் அம்மையார் ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசியுமாக இருந்த ஓபிஎஸ் அவர்களை இபிஎஸ் கட்சியிலிருந்து விரட்டிவிட்டார் என்று இபிஎஸ் மீது ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பகிரங்கமாக குற்றம் சுமத்த தொடங்கினார்கள். அதன் பின் பலமுறை அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ள விருப்பம் தெரிவித்த ஓபிஎஸ்ஐ கண்டுகொள்ளவே இல்லை இபிஎஸ். எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி யாருடன் கூட்டணி அமைத்து 2021 தேர்தலை சந்தித்து தோல்வியடைந்தாரோ 2024ஆம் ஆண்டு பாஜகவிடம் கூட்டணி வைக்காமல் தனித்தே மக்களவை தேர்தலை களம் காண்கிறார். 2024ஆம் ஆண்டு மக்களவை பொது தேர்தலில் ஓட்டுகள் சிதறத் தொடங்கி அதிமுக பாஜக என தனித்தனியே வாக்குகள் பிரிந்தது. அந்த தேர்தலில் திமுகவிடம் அனைத்து மக்களவை தொகுதிகளையும் பறிகொடுத்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஆம், ஓபிஎஸ் அவர்கள் கட்சியிலிருந்து சென்ற பிறகு அதிமுகவின் பொதுச் செயலாளராக பதவி வைத்துக் கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளும் மத்திய பாஜகவிடம் கூட்டணி அமைக்காமல் தேர்தலை களம் காண்டதே இவ்வளவு மிக கேவலமான தோல்விக்கு காரணம் என்று அதிமுக கட்சிக்காரர்களை எடப்பாடி பழனிசாமியிடம் கேள்வி எழுப்ப தொடங்கினார்கள். அதிமுகவின் மிக முக்கியமான பல தலைவர்களும் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைய தொடங்குகிறார்கள். ஏன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அப்போது
தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏற்பட்ட மோதலே 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனித்து போட்டியிட்டதற்கு ஒரு காரணம் என்று கூட சொல்லப்பட்டது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கட்சி தலைமையை நிர்வகிக்க தொடங்கியதிலிருந்தே அதிமுக சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் தோல்வியடைவதாக கட்சியினரே அவர் மீது குற்றம் சாட்டினார்கள். அப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட எடப்பாடி செய்த துரோகம் இன்று 10 தோல்வி பழனிசாமியாக வலம் வருகிறார் என்று கிண்டலடித்தார். துணை முதலமைச்சர் உதயநிதியும் காலில் விழுந்து வாங்கப்பட்ட பதவியை வைத்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி தலைகீழாக ஆடிவிட்டார் என்றும், கட்சியினரை மதிக்காமல் இன்று எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுக கட்சியை சுக்குநூறாக உடைத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி என்றும் குற்றம் சுமத்தினார். அதிமுக என்ற கட்சியை தொடங்கி தொடர்ந்து 3 முறை தமிழகத்தை ஆட்சி செய்த எம்ஜிஆருக்கு பின்னால் எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சி தலைமையை பொறுப்பேற்றுக் கொண்டு அந்த கட்சியை இல்லாமல் செய்துவிட்டார் என்று பல குற்றங்கள் சுமத்தப்பட்ட நிலையில் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரது சொந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தாலும், ஏன் தமிழகத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற கௌரவத்தை பெற்றிருந்தாலும், அதிமுக கட்சி இந்த தேர்தலில் 50க்கும் குறைவான சட்டமன்ற இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்தது. 2019ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தல், 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தல், 2024இல் நடந்த மக்களவை தேர்தல், 2026இல் நடந்த சட்டசபை தேர்தல் என இந்த அனைத்து தேர்தல்களிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக கட்சி படுதோல்வியடைந்ததாக கட்சியிலிருந்து விலகி சிதறி எதிர்க்கட்சிகளில் சேர ஆரம்பித்தார்கள் பல முக்கிய புள்ளிகள். அப்படித்தான் அதிமுக சார்பாக போட்டியிட்ட 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் தற்போது ஆளும் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய பேசுபொருளாகி இருக்கிறது. இந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் இன்னும் பல பேர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் தங்களை இணைத்துக் கொள்வார்கள் என்ற பேச்சும் தற்போது தமிழக அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. கட்சியினரை அனுசரிக்காமல் தான் தலைமை, தான் எடுக்கும் முடிவுதான் சரி என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டதன் விளைவாக மட்டுமே அதிமுகவில் இருந்து விலகிய பலரும் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது தொடர்ச்சியாக குற்றம் சுமத்துவதற்கும் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. ஆனால் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி பதவி வைத்த அந்த 4 ஆண்டுகள் தமிழகத்தை சிறப்பாக ஆட்சி செய்ததாகவும், அதன் பின் ஏற்பட்ட அரசியல் அழுத்தங்களே அதிமுக கட்சி இத்தனை முறை தோல்வியடைவதற்கு ஒரு காரணமாக அமைந்ததாகவும் சொல்கிறார்கள். அதிமுக வீழ்ச்சியை பற்றி இங்கு நாம் குறிப்பிட்டிருப்பது வெறும் 20% மட்டுமே. இன்னும் 80% காரணங்களை குறிப்பிட்டால் அதிமுக கட்சியே இருக்காது என்று OPS பன்னீர்செல்வம் கூட பல பேட்டிகளில் குறிப்பிட்டிருந்தார். எந்த டிடிவி தினகரனை அன்று அதிமுக சார்பாக எதிர்த்தாரோ எடப்பாடி பழனிசாமி, 2026 தேர்தலில் அதே டிடிவியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்து தோல்வியடைந்திருக்கிறார் என்றும் எதிர்க்கட்சிகள் கிண்டலடித்து வருகிறார்கள். அன்று அம்மையார் சசிகலா அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த துரோகமே இன்று அதே துரோகம் அவரை சூழ்ந்திருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் பலரும் எடப்பாடி பழனிசாமி குறித்தும் அதிமுக குறித்தும் கடுமையாக விமர்சித்து வருவதற்கும் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது.